ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பையன் போலியோல சஃபர் ஆயிட்டு இருக்கான். அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துறாரு. அவங்க அம்மா வளைவி வித்து ரோட் ரோடா கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில ஐஏஎஸ் ஆகணும்ன்ற ஒரு ஒரு கனவு பாசிபிள் ஆகுமா? 30 டேஸ் 30 யுபிஎஸ்சி சக்சஸ் ஸ்டோரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சினிமால அது ஒரு உண்மை கதை. ரமேஷ் கோலப் ஐஏஎஸ் ஓட கதை. மகாராஷ்டிரால ஒரு சின்ன கிராமத்துல பிறக்கிறார் ரமேஷ். அவங்க அப்பா சைக்கிள் கடையை வச்சு அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இவருக்கு சின்ன வயசுலயே போலியோ தாக்குது. அதுக்கடுத்து அவங்க அப்பாவும் சின்ன வயசுலயே இறக்குறாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க அம்மா இவங்களோட படிப்பு நிக்க கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வளவியெல்லாம் ரோடு ரோடா வித்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க. நெறைய பேரு படிப்புக்கும், மத்த இதுக்கும் வேற யாரையும் இன்ஸ்பிரேஷனா எடுத்திருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்களோட லைஃப்ல நீங்க உங்க அம்மாவ இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டா போதும். உங்களால எத நினைச்சாலும் அத சாதிக்க முடியும். அதே தான் நம்ம ரமேஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் திருப்பி கஷ்டப்பட்டாரு. ஒரு சின்ன ஜாப்ல செட்டில் ஆயிட்டாரு. ஆனா அவர் இருக்கிற கிராமத்திலயோ, அவர் இருக்கிற இடத்துலயோ ஐஏஎஸ் பத்தி யாருக்குமே தெரியல. ஆனா கிடைச்ச ரிசோர்ஸஸ் வச்சு அவர் விடாமுயற்சியா படிக்க ஆரம்பிக்கிறாரு. 2012ல 287வது ரேங்க் சாதிக்கிறாரு. ஐஏஎஸ் ஆபீசரும் ஆகுறாரு. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். ஐயோ! உடம்பு வலிக்குதா? பரவால்ல. ஐயோ! காசே இல்லையா? பரவால்ல. ஆனா உங்களோட எண்ணத்திலயும், உங்களோட சிந்தனையிலும் ஃபயர் இருக்கணும். எப்படினாலும் சாதிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது இருக்கிறவங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் அவங்க நெனைச்சத அவங்க சாதிக்கலாம். ஸோ உங்க மேல நீங்க ரொம்ப அபாரமான நம்பிக்கைய வையுங்க. மிச்சத்த உங்களோட ஹிஸ்டரி பார்த்துக்கும்.